டைம் 6 ஆக போகுது. இந்த வளையல் எப்படி இருக்குது? க்யூட்டாக இருக்குல்ல, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வேறு இருக்குது. கொடைக்கானல் வாங்க, சென்டரில் போட்டிருக்குது. க்யூட்டு க்யூட்டு க்யூட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இப்போ நான் என்னென்னா சென்னை கிளம்பிகிட்ருக்கேன். எங்கள் புஸ்குட்டி எங்கேயோ போகுது, ஈவினிங் அவுட்டோர் ஷூட் போவாங்க. ஸோ சென்னை கிளம்பியாச்சு. செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. அப்பர் பர்த். அதான் ஒன்றும் கடுப்பாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. எங்கள் புஸ்ஸு படுத்து பாருங்க, மண்ணில் படுத்து ஊறணும். ஒரே ரொட்டேஷன். அது ஒரு டெய்லி ரெகுலராக பண்ணுறது. 7 மணிக்கு ட்ரெயின் கிளம்பணும். நியூ பஸ் ஸ்டாண்டில் தம்பியை கொண்டு வந்து சொல்லிட்டு அங்கேருந்து மகளிர் விடியல் பயணத்தில் சென்று விடுவேன். ஓகேவா? அனைவரையும் சென்னையில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து திருநெல்வேலியிடமிருந்து விடைபெறுவது சுச்சிதா எவாஞ்சலின். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எங்கன்னா நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. 2ஆம் நம்பர் பஸ் தான் யாரெல்லாம் பார்த்தா 2ஆம் பஸ் இல்லை, பழைய பஸ் ஸ்டாண்ட் சுற்றி தான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே டைம் இருக்குது, 7 மணிக்கு தான். ஃபுட்டு மட்டும் வாங்கணும், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் நடந்துட்டுருக்கோம். சாப்பாடு வாங்கணும். என்ன சாப்பாடு வாங்கலாம்? பரோட்டா வாங்கணும். அண்ணா 4 பரோட்டா. ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு வாங்கியாச்சு. தண்ணி பாட்டில் மட்டும் வாங்கணும், அங்கே போய் வாங்கிக்கலாம். ஏன்னா அதையும் நான் தானே தூக்கிட்டு அங்கே தான் வேணும். இப்போ எதுக்கு இங்கேயே இறக்கிட்டேன்? ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வண்டி போகும் பஸ்ஸு. பட் நான் சாப்பாடெலாம் அவங்க திரும்ப நான் அங்கேருந்து இறங்கி இங்கே வாங்கிட்டேன். 2 பரோட்டா, 2 இடியாப்பம், உள்ள ஒரு மஸ்கோத்தல்வா இருக்குது. வாங்கிட்டு அப்படியே செல்ல வேண்டும். 7 மணிக்கு ட்ரெயினா, 6:45 டைமுக்கு போயிடுவேன். ஐநோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஐ லவ் காமராசர்னு புதுசாக ஒரு போர்டு வச்சுருக்கேன். புதுசாக வச்சுருக்கு. அடே, இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன். இன்னும் ட்ரெயின் வரலாங்க. நான் தான் வந்துட்டேன். இன்னும் 10 நிமிஷம் ஆகும். ஸோ அப்படியே லிஃப்ட்டில் ஏறி போகலான் இருக்கேன். லிஃப்ட்டில் ஆனால் கூட்டமாக இருக்குது. ரொம்ப கூட்டமாக இருக்கு. கூட்டமாக இருக்கு. நான் கடைசியில் 2 தான். ஃபஸ்ட்டு கூட்டத்தில் அனுப்பிவிடும். நான் வரது வரைக்கும் மெதுவாக போகலாம். என்ன சொல்கிறீங்க? எனக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 மக்களே. தண்ணி பாட்டில் வாங்கணும் மக்களே, ஞாபகப்படுத்துங்க. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்னென்னா நம்ம ஸ்டேஷன் வந்து பிளாட்ஃபார்ம் வந்தாச்சு. தண்ணி பாட்டில் வாங்கியாச்சு, சாப்பாடு வாங்கியாச்சு. ட்ரெயின் மட்டும் தான் வெயிட் பண்ணுவோம். ட்ரெயின் வந்து கிளம்பிடலாம். ட்ரெயின் வந்துடும், இன்னொரு 2 நிமிஷம் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயின் 15 நிமிஷம் லேட்டு. S2 கோச். எல்லோரும் ஓடி ஓடி ஏறுறாங்க. எதுக்கு? 5 நிமிஷம் நிற்கும். அதுதான் ரூல்ஸ். எதுக்கு கடந்து ஓடி ஓடி ஏறுறோம்? அப்படியே மிஸ் ஆனாலும் ஏதாவது ஒரு கோச்சில் ஏறிட்டு உள்ள ஓடி போயிடுறோம். அனுபவம் இல்லாத மக்கள். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயினில் ஏறி ட்ரெயின் குச்சுன்னு போயிட்டுருக்கு. சாப்பிட்டுட்டேன். மணி 8 தான் ஆகுது. 8 தானே என்ன பார்த்துக்கிறேன். 8:15 தான். காலையில் 6 மணிக்கு தான் கொண்டு போய் விடுவாங்க. சாப்பிட்டேன். 2 பரோட்டா, 2 இடியாப்பம், நல்லா சால்னா. முடிஞ்சா தோணுச்சுன்னா ஒரு டீ குடிப்பேன். படுத்துதான் அப்போ படுத்துருந்தா என் பேக் நம்பருக்கு மாடி மேலே உட்காந்துருக்கா. சீட்டில் ஆள் வருது வரைக்கும் உட்காந்துருப்பேன். மங்கி மாதிரி ஏறி மேலே போயிடுவேன்.
புக் பண்ணிப்போம். கரெக்டு தானே? கரெக்டு தானே? தூங்கிடுவேனமான தான் நினைக்கிறேன். வீட்டில் இருந்தால் 3 மணிக்கு 4 மணிக்கு தான் தூங்க பார்ப்பேன். எனக்கு எத்தனை மணிக்கு தூங்குறேன்? 6 மணிக்கு போய் ரீச் ஆயிடும். தாம்பரம் தழும்புலாம் எப்போ வந்தது தெரியுமா? இந்த தழும்பு இதெல்லாம் அம்மா போட்டிருக்கோம். இன்னும் ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சி எடுத்துட்டேன். சரி, இனிமே பாய். பாய். காலையில் ரீச் ஆனது சொன்னேன். மார்னிங் தூங்கி எடுத்துட்டேன். 6:30 மணி ஆகும். 7:30 தான் போய் ட்ரெயின் ரீச் ஆகணும். 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. இப்படிலாம் நடந்தால் மட்டும்தான் கஷ்டிச்சு காலையிலே திருப்பேன். இதெல்லாம் இல்லை. இப்போ தாம்பரம் வந்து விட்டேன். மழை வேற தூறுகிறது. அடுத்தல எங்கே போகிறேன்னு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.